உலகப் பொருட்கள் நிலையானவை அல்ல. உலகப் பொருட்கள், மனிதர்கள், மனித உறவு என்பன நேற்று இருந்தவை இன்றில்லை. இன்றிருப்பவை நாளையும் இருக்குமா என்பதற்கு எந்தவிதமான உத்தரவாதமும் இல்லை. கருணையே வடிவான பரம்பொருளே என்றும் நம்முடன் இருப்பவராவார். இறைபக்தனை உலகம் பரிகசிப்பது உண்டு, கேலி பண்ணுவாங்க. உண்மையான பக்தி இருந்தால் அவனுக்கு ஏன் நோய் வந்தது, ஏன் இழப்பு ஏற்பட்டது, ஏன் துக்கம் வந்தது, ஏன் இழிவுக்குள்ளானான், ஏன் ஆதரவு இல்லாமல் போனான் என்று பல கேள்விகள் கேட்பார்கள். இது ஒரு மனித தன்மை கிடையாது, விலங்குத்தன்மை. இதற்கு காரணம் இவர்கள் இந்த சத்சங்கம் என்பதை அறியாதவர்கள். அவர்கள் பக்தி மற்றும் சரணாகதி பற்றி அறியாதவர்கள். உண்மையான பக்தன் வாழ்க்கை துன்பங்கள் பற்றி எண்ணுவதே இல்லை. அவன் தன்னையும் பகவானையும் மட்டுமே காண்பான்.